பெருமாள் கோயில்கள் வந்து இந்த அளவுக்கு சிதிலமடைஞ்சு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒவ்வொரு கோயிலும் போகிறப்ப அப்படி தான் சொல்கிறேன். ஏன்னா, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்ல மாதிரி ஒவ்வொரு கோயிலும் அவ்வளோ சிதிலமடைஞ்சிருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வார்த்தைகள் ஒரே வார்த்தை தான், சிதிலமடைஞ்சிருக்கிற வார்த்தை தான். ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்த கோவிலானது. பாருங்கள், சுற்று மண்டபங்களோடையே கொண்ட இந்த கோவில் வந்து எந்த நிலையில் இருக்குது பாருங்கள். இந்த கோவில் வந்து முதல்ல இந்த மண்டபமானது கட்டியிருக்கணும். இந்த அர்த்த மண்டபமும் மூலவர் இது மட்டும் கட்டியிருக்கணும். காலப்போக்கில் அதுக்கப்புறம் வந்தவங்க சுற்று மண்டபத்தை எழுப்பியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்டட இதானது சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா அது வந்து சுதை வடிவம் வந்து வேறு மாதிரியான இது கருங்கற்கள் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கற்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மன்னர்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ஆட்சியில் கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கும். ஆனால் கட்டியுமே கூட இந்த கோவிலானது முழுக்க முழுக்க பாருங்கள் சிதிலமடைஞ்சு எந்த நிலையில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சிலைகள் வந்து பெருசாக சிதிலமடையவே இல்லை. கருட பகவான் பாருங்கள், நேராக நம்ம பெருமாளை வணங்குற மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோ அழகான ஒரு சிரிப்பு முகத்தோடு கொண்ட ஒரு பெருமாள் அவரோட மனைவிகளோடு இருக்கிற மாதிரி இருக்குது. சிலைகள் வந்து சிதிலமடையாமல் அருமையானது இருந்து கூட இங்கே யாருமே வணங்க கூட வர்றதில்லைங்கிற நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு பின்புறம் தான் வந்து